வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வாட் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் சிஏ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறேன். இது என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த ஒரு விஷயம். இது எனக்கு கீழே படிக்கிற பசங்களுக்கு அது பொருந்தும், மற்றவங்களுக்கு எனக்கு பொருந்துமான்னு சொல்ல தெரியாது. வாட் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் சிஏ கிளாஸஸ் அப்படின்னா இமீடியட்லி ஆஃப்டர் 10th போர்டு எக்ஸாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா அர்த்தம், 10ஆம் கிளாஸ் போர்டு எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்கல்ல, கடைசி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4 நாள் என்ஜாய் பண்ணிட்டு 5வது நாள்லேருந்து சிஏக்கான ஃபவுண்டேஷன் புக்கு வச்சு படிக்க ஆரம்பிக்கணும். இது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சிஏ ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தோம். அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுற 10ல் 7 பேர் ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் முடிக்கிறாங்க. அண்ட் அந்த 7 பேர் பார்த்தீங்கன்னா, அந்த 10ல் 7 பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரும்போதே அவங்க சிஏக்கு ரெடி ஆயிடுறாங்க. அதாவது சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடுறாங்க. இதில் இந்த வருஷம் 2023 நான் அட்மிஷன் போட்டேன். 2023 யார் யாரெல்லாம் 10th எக்ஸாம் முடிச்சுட்டு ஏப்ரல் மாதம் சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணாங்களோ அதில் ஐ திங்க் ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் அதில் 3 பேர் ஃபவுண்டேஷனோட அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமை முடிச்சாச்சு, அக்கௌண்ட்ஸ் போர்ஷன்ஸை முடிச்சாச்சு, அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் 2 எழுதியாச்சு. சிஏ ஃபவுண்டேஷனோட லா ஒரு 50% முடிச்சுட்டாங்க, மேக்ஸ் 100% முடிச்சுட்டாங்க, ஒரு அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதியிருக்காங்க. இப்போது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த இளங்கன்று பயமறியாது அப்படின்னு ஒரு டயலாக் இருக்குது, ஒரு ப்ராவப்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இந்த சிஏ ஃபவுண்டேஷனை பார்த்து சுத்தமாக பயப்பட மாட்டாங்க இந்த 10th முடிச்சுட்டு வர பசங்க. ஆனால் இதுக்கு என்ன விஷயம்னா, உங்களோட 11th ஸ்கூலில் போட்டு சாவடிக்கூடாது. சில ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்களை ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி ஆக்கிட்டு கமா ஃபுல் ஸ்டாப்பு செமிகுலன் மாதிரி அப்படியே எழுதணும். புக்கை பார்த்து டெய்லி நோட்ஸ் எழுதணும். 2 times எழுதுங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் 2 times எழுதுங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட் போர்டு பசங்களை கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்சி பசங்க நல்லா படிக்கிறாங்க. நிஜமாவே எனக்கு ஸ்டேட் போர்டு மேலே வருத்தம். ஏன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் எப்படி ஆகிட்டாங்கன்னா, பசங்களை மிஷின் மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஸ்டேட் போர்டில். நான் ஸ்டேட் போர்டில் தான் படித்தேன், நான் ஸ்டேட் போர்டு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ வர பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு டீச்சர்ஸ் அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரி எழுது, அப்படியே ஹோம்ஒர்க் எழுது, இம்போஷன் பண்ணு. ஏதோ 8ஆம் கிளாஸ் பசங்களை ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை. இந்த 11th ஸ்டாண்டர்ட் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்டாக காமர்ஸ் குரூப்புக்குள்ள வரவங்க படிக்காத பசங்க தான் வருவாங்க. அவங்களே எப்படியாவது படித்து பாஸ் பண்ண வைக்கணுன்றதுக்காக அதை பண்ணுறாங்க. ஆனால் அது எங்கே போய் முடியுதுன்னா, படிக்கிற பசங்களும் அதே செக்கில் போய் உட்காரதுனால 7 to 7 ஸ்கூல் வைக்கிறாங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. காலையில் 7 மணிலேருந்து நைட் 7 மணி வரைக்கும் ஸ்கூல் வைக்கிறாங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எதுக்கு? அந்த காமர்ஸில் அப்படி என்ன இருக்குது அப்படி மாங்குன்னு படிக்கிறதுக்கு? இவங்க தான் ஆல்ரெடி 100 out of 100 வாங்கிட்டு இருக்காங்க இந்த படிக்கிற பசங்க. அப்படிலாம் கிடையாது. கிளாஸில் எல்லாரும் வரணும், படிக்காதவங்க ஸ்பிட் பண்ணிட்டு வர வைக்க வேண்டியதானே? அப்படி கிடையாது, எல்லாரும் வந்துடணுமா. இவன் டீச்சருக்கே கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு உட்காந்துருப்பான், ஆனால் இவனும் போய் உட்காந்துருக்கணும். பட் வேற வழி கிடையாது. ஸோ இந்த மாதிரி பசங்களாம் பார்த்தீங்கன்னா, சார் என்னால் ஸ்கூல் ப்ரெஷர் தாங்க முடியல, நான் 12th அப்புறம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இதில் சார் இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் நீங்கள் கிளாஸ் அப்போ எல்லா ஃபீஸும் கட்டுவீங்கன்னா அப்படி தேவைலாம் இல்லை. ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணட்டும், அக்கௌண்ட்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணட்டும். இந்த 10th போர்டு எக்ஸாம் லீவ்லேயே அவங்க அந்த 2 மாசத்துல அவங்க நான் அக்கௌண்ட்ஸை முடிக்க வச்சிருவேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ சூப்பர், அப்படின்னா 11th 12th போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி சிஏ ஃபவுண்டேஷன் வரைக்கும் நம்ம பையன் ரெடி ஆகிட்டா, நம்ம பொண்ணு ரெடி ஆகிட்டா. எப்போ? 10th போர்டு எக்ஸாம் லீவ்லேயே. அப்போ 10th போர்டு எக்ஸாம் லீவ்லேயே அவங்க சிஏ ஃபவுண்டேஷனோட அக்கௌண்ட்ஸ் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுற அளவுக்கு ரெடி ஆகிருப்பாங்க. பை த டைம் தே என்டர் 11th ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் ஃபுல் நாலேஜ் இருக்கும். ஃபுல் நாலேஜ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல்லலாம் லெஃப்டில் எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றுமே கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போது அந்த லெவலுக்கு ஆயிடுவாங்க. இப்போ நீங்கள் மாதம் 1200 1300 கொண்டு போய் எங்கேயோ ஒரு கோச்சிங் கிளாஸை சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா குறைஞ்சபட்சம் 11th ஸ்டாண்டர்டோட கோச்சிங் பார்த்தீங்கன்னா 1200 1500 குறைஞ்சபட்சம். நான் சொல்கிறது 2000 மாதம் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. நான் சொல்கிறது 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன். அதுக்கு சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸை சேர்த்து விட்டிங்கன்னா அவங்க அந்த அக்கௌண்ட்ஸ் போர்ஷன் பூரா தரவு பண்ணிடுவாங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக தரவு பண்ணி 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வரைக்கும் அவங்க ரெடி ஆகிடுவாங்க. இப்போது அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு குவார்ட்டர்லி ஒரு ஹாஃப் இயர்லி டைமுக்குள்ளே அவங்க மேக்ஸை முடிச்சிருவாங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் டைம்லேயே
அவங்க மோஸ்ட்டாக 3வது சப்ஜெக்ட் அதாவது லாவோட 50% முடிச்சு வச்சிருப்பாங்க. பை த டைம் தே என்டர் 12th ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்குள்ளேயே அவங்க லாவை முடிச்சிருவாங்க. 12th ஹாஃப் இயர்லிக்கு முன்னாடி அவங்க சிஏ ஃபவுண்டேஷனை தரோவாக படித்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு 6 மாதம் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 12th போர்டு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து 2 months ரிவிஷன் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கணக்கு. அண்ட் ஒருவேளை உங்கள் பசங்களுக்கு சிஏ வருவோம் வராதுன்றத நீங்கள் அந்த டைம்லேயே முடிவு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ் படிக்கும் போதே அம்மா எனக்கு சிஏ ரொம்ப டஃப்பாக இருக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா ஓகே நீ பிகாம் படிக்க போன்னு சொல்லிடலாம். இல்லை எனக்கு வருது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க, சிஏ வருதுன்னா அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ சிஏனா என்னன்னு 12th முடிச்சதுக்கு அப்புறம் பிகாம் கூட படிக்காமல் நிறைய பேர் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இன்றைக்கெலாம் சில பேருக்கு வயசு வந்து 21 ஆயிடுச்சு, இன்னும் ஃபவுண்டேஷனே முடிக்காமல் தடவிட்டு உட்காந்துருக்காங்க. சில பேர் ஃபவுண்டேஷனை முடிக்காமல் டைரக்ட் என்ட்ரியில் வந்துடுறாங்க பிகாம் கரஸ்பாண்டன்ஸில் போட்டுக்கிட்டு. ஸோ இவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை. எனக்கு சிஏ வருது அப்படின்னா சிஏ ரூட்டில் போகலாம். சிஏ வரல அப்படின்னா பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு நிறைய ரூட்ஸ் இருக்குது. இந்த காமர்ஸ் குரூப் பசங்களுக்கு நிறைய ரூட் இருக்குது. சிஏ வரனா சிஎம்ஏக்கு போயிடலாம், அதை கூட அவங்க டிசைட் பண்ணலாம் ஸ்டார்டிங்லேயே. நான் சொல்கிறது என்னென்னா ஃபவுண்டேஷன் எக்ஸாம் 3 attempt எழுதி அதுக்கப்புறம் எனக்கு சிஏ வரலன்னு டிசைட் பண்ணுறதுக்கு 11th 12th டிசைட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ நீங்கள் காலேஜ் போகணுமா இல்லைனா காலேஜ் கூட வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் படிக்கணுமா எல்லாமே நீங்கள் சீக்கிரமாக டிசைட் பண்ணிடலாம். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். பட் என்னன்னா டெய்லி 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் படிப்புக்காக. சில பேர் சொல்லுவாங்க 11th படிக்கும் போதே எதுக்கு நீங்கள் சிஏ படிக்கணும், இட்ஸ் டூ early அப்படிலாம் சொல்லுவாங்க. நீட் கிளாஸ் போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா நீங்கள்? JEE கிளாஸ் போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா நீங்களாம் நிறைய பேர் வந்து சென்னையில் வாழலையான்னு எனக்கு தெரில. நான் சென்னையில் பார்க்கும்போது 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பையன் JEE நீட்டு இதுக்கெலாம் கிளாஸ் போயிட்டுருக்கான். ஓகே, 6ஆம் கிளாஸ் பையன் ரொபாட்டிக்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கான். நான் பார்க்கும்போது அப்படியே மிரண்டு போகிறேன், டே என்னடா இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஸோ எதுக்கு சொல்கிறேன், 1 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது வாரம் கடைசியில் 2 hour கிளாஸ் போகிறது வேற, டெய்லி 1 hour ஒரு வாரத்துக்கு 5 நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் நீங்கள் போர்டு எக்ஸாம் மீன்ஸ் லைக் ஆனுவல் எக்ஸாமுக்கோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கோ குவார்டர்லி எக்ஸாமுக்கோ ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கலாம் படிக்கும்போது. ஸோ இப்படி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஷோர் ஷார்ட்டாக ஃபவுண்டேஷனை ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுவீங்க வித் வெரி குட் மார்க்ஸ். சரி, இதுக்கப்புறம் சார் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி வந்துச்சு இந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் சிஏ ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் ரிசல்ட்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும். அதில் பாருங்கள் 340 மார்க்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க பசங்க. 329 நினைக்கிறேன் சார், 329 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, அந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 60% ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்போம் நம்ம. அப்படின்னா 10ல் 6 பேர் அதில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ எப்படி சார் நீங்கள் 10ல் 7 பேர்னு சொன்னீங்க, 6 பேர் தானே அப்படின்னா அதில் 2 பேர் வந்து அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஜென்ரலாக எல்லாருமே இந்த 12th முடிச்சுட்டு வர பசங்க நவம்பர் எக்ஸாம் தானே எழுதுவாங்க. ஆனால் இந்த 12th முடிச்சுட்டு வர பசங்க ஜூன் எக்ஸாம் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டா அவங்க நவம்பர் எக்ஸாம் எழுதுவாங்க, அதாவது டிசம்பர் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ இதில் ஃபெயில் ஆனாலும் அதில் பாஸ் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதில் ஏன் சார் அப்போ ஃபெயில் ஆனாங்க, அவங்க தான் நல்லா படிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு கேட்டால், இந்த போர்டு எக்ஸாமுக்கு ஒரு 3 மாதம் லீவ் எடுக்கிறாங்கல்ல, டிசம்பருக்கு அப்புறம் நம்ம லீவ் கொடுத்துருவோம். ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதம் லீவு, அதுக்கப்புறம் திருப்பி ஏப்ரலில் வந்து படிக்கணும். இந்த 3 மாதத்தில் இவங்க படிக்கிறத மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அந்த 2 மாதத்தில் அவங்க ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு பயம் இருக்கும் உள்ள. நல்லா படித்த பசங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தில் ஃபெயில் ஆகிறவன் தான் அந்த ஒருத்தன். அதுக்கப்புறம் அவன் பாஸ் பண்ணுவான். மிச்ச 3 பேர் வந்து இன்னொரு அட்டெம்ப்ட் கூட எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆறு இல்லை எனக்கு சிஏ செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மி அது. இதான் விஷயம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி.